எல்லாம் தூங்குறீங்களா? என்ன பண்றீங்க? குட் மார்னிங்னா திருப்பி குட் மார்னிங் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அவங்க ராத்திரி டிராவல் பண்ணியிருக்காங்களா, அதனால தூக்கம் வருதா? கேட்கலையா? ஓ, கேட்கலன்றாங்க. சரி, இந்த நம்முடைய நண்பர்களுடைய மூன்றாவது சந்திப்பிற்கு முதல்ல வந்து மதுரையிலிருந்து வெளியூரில் வந்து நிறைய தாத்தா பாட்டியுடைய கடமைகளை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு விட்டு அங்கிருந்து டிக்கெட் புக் பண்ணி வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க ஒரு நிமிஷம் அவங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து கையை உயர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெளியூரில் இருந்து சார் SN தனஞ்சயன் அவர்கள் வந்திருக்காங்க. வேற சென்னையிலிருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். MS ஜெயந்திலால் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. அப்புறம் VNR ஜவஹர்லால், PK சேதுராமன் வந்திருக்காங்க. MS மாதவன் வந்திருக்காங்க. MS துவாரகநாத் வந்திருக்காங்க. LK பிரேம்நாத் வந்திருக்காங்க. வேற இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கனத்த கைத்தட்டல், பலமான கைத்தட்டல் கொடுங்க. KP நீலகண்டன் வந்து ஆமா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா, அவரு எல்லாரும் நில்லுங்க. MP மேகையன் அவர்கள் ஈரோடுல இருந்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே, கைத்தட்டல் பத்தல், பலத்த கைத்தட்டல். அது அடுத்த கூட்டத்திற்கு வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு டிஏ, அதாவது டிக்கெட் சார்ஜஸ் கூட கொடுக்கணும் அப்படின்றாங்க. கஷ்டம் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி VNR ஜவஹர்லால் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க. எனக்கு நடக்க முடியாது, ரொம்ப சிரமம் தான் அப்படின்னாரு. ஆனால் எல்லா நண்பர்களையும் பார்த்த பிறகு அவர்களோடு நம்ம பள்ளிக்கூட நாட்களில் பழகின அந்த எனர்ஜியை பார்த்து அந்த எனர்ஜியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இன்னும் பல ஆண்டுகள் இந்த எனர்ஜியோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க. வரணும், அதுக்காகத்தான் இங்கே கஷ்டப்பட்டு ஒரு 3 மாதமாக இங்கே வேலை பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்புனவர், இந்த வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டரில் தயார் பண்ணியவர் நண்பர் KR கிருஷ்ணமூர்த்தி. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. KR கிருஷ்ணமூர்த்தியுடைய மாஸ்டர் மைண்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் தான் அவர் ஒரு 110 பேருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கார். அதை வந்து அப்படியே எக்ஸலில் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு என்கிட்ட நேற்று இரவு வரைக்கும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். அடுத்தபடியாக நம்முடைய இந்த குழு அமைவதற்கு முழு காரணமாக முதல் காரணம் நண்பர் VLR மோகன். இப்படித்தான் இருக்கணும். பேரை சொன்னாலே அரங்கம் வந்து அதிரணும் அப்படியே. ஏன்னா அவரால் இப்போ நல்ல அதிர்ற மாதிரி பேச முடியாது. அவருக்கு வந்து தொண்டையில் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிள் இருக்கு. அதனால அவர் பேச மாட்டார். அவருக்கு பதிலாக நண்பர் SP சுப்பிரமணியன் குரல் கொடுப்பாரு. அவர் வந்து ஆக்சன், சும்மா வாய் வந்துட்டு அசையும். ஆனால் குரல் வந்து SPS தான் கொடுப்பாரு. நான் வந்து வாயை அசைக்காமலே SPS வந்து நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதையெல்லாம் தொலைபேசியில் எல்லா நண்பர்களையும் பேசி அவர்களோட கூப்பிட்டு இங்கே இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதில் வந்து 3வது முக்கிய காரணம் வந்து SP சுப்பிரமணியன், சக்தி சுப்பிரமணியன். இந்த 3 பேரும் முத்தானவர்கள்.
நான் வந்து நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணியதுனால பேங்க்கில் வந்து அந்த வரவு செலவு மட்டும் டேலி பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வரவு செலவுகள் பார்க்கும்போது நண்பர்கள் வந்து 110 பேர் வந்தால் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறது, சில நேரத்தில் 75 பேர் மட்டும் வந்தால் எவ்வளோ செலவு பண்ணுறது, இந்த திட்டமிடுதல் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் திட்டமிடுதல் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் பணத்தை வந்து எப்படி கையாளுவது, மொத்த பணமும் நம்ம நண்பர்களுக்கு செலவு பண்ணி அது வந்து முழுமையாக அவர்கள் வந்து இன்றைய தினம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அந்த வரவு செலவு பார்த்ததில் வந்து கரெக்டாக டேலி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எந்தவித ஷார்ட்டேஜும் கிடையாது. கடைசி ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ஆனால் ஸ்பான்சர்ஷிப்புக்கு நண்பர்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்ன உடனே திடீர்னு எப்படி வந்து கோடை காலத்தில் வந்து ஒரு கோடை மழை வருது, அந்த மாதிரி நம்முடைய நண்பர்கள் நட்பு மழை வான்மலை போல பெய்து அவர்கள் கொடுத்து, மேலும் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்தால் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடின்னு ஒரு 10 பேர் வந்து எப்போவுமே தயாராக இருக்காங்க. அதனால் வந்து பணத்துக்கு உண்டான கவலையை எனக்கு நீங்கள் எல்லாரும் தீர்த்து வச்சுருக்கீங்க. நீங்கள் தீர்த்து வச்ச இந்த கவலையினால் எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கே எனக்கு ஒரு கைத்தட்டல் தரணும் நீங்கள். அதாவது இதெல்லாம் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3 மாதம் வேலை பார்த்தா தான் இவ்வளோ பேரை சேர்க்க முடியுது. ஆனால் முதல் கூட்டத்துக்கு சேர்க்கும்போது இன்னும் அதிகமான வேலை இருந்தது. அந்த வேலைகள்லாம் வந்து அப்போ 10 பேர் உதவி செஞ்சாங்க. முக்கியமாக வந்து எம்வி விஸ்வநாதன் 1969 பேட்ச், அவர் வந்து கிட்டத்தட்ட 20-25 பேரை வந்து அழைப்பு கொடுத்து நேரில் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 75% நண்பர்களை வந்து நேரில் போய் மீட் பண்ணுற மாதிரி ஒரு 10 பேர் வேலை பார்த்தோம். யக்னேஸ்வரன், நிறைய பேர் எனக்கு ஞாபகம் வரல, எஸ்ஆர் பிரேம்நாத், வெங்கடேசனுடைய அப்படியே அவருடைய ஞாபகமெல்லாம் இங்கே நண்பர்களை பார்க்க முடியலையே என்ற ஒரே ஒரு வருத்தம் தான். ஆனாலும் அவர் விடாமல் அவருடைய சிற்றுரையை வந்து தொலைபேசியில் வந்து பதிவு அனுப்பியிருக்கார். நண்பர்களுடைய சிறப்புரை நடக்கும்போது அந்த உரையை வந்து நான் அவர் சார்பாக உங்களிடம் வந்து அதை பேசுகிறேன். இப்போது இங்கே வந்திருக்கக்கூடியவங்க நம்ம நண்பர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடணும்னா இப்போ வந்து வயசானதுனால எல்லாம் மறந்து போச்சு. யார் பேருன்றதே வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் நண்பர் தான் அதிகமாக ஞாபகம் வர்றாரு, ஜோதிலிங்கம். ஆமாம், ஜோதிலிங்கமும் நானும் பக்கத்து பெஞ்சிலேயே உட்கார்ந்துருப்போம். அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கணித மேதையில் வந்து அவர் வந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. அவர் வந்து அவரை வரவேற்கிறதுல நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைவோன்னு நினைக்க வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மிக சிறந்த செயல்களை செய்து உங்கள் பேரெல்லாம் வந்து நல்ல வெளியே வந்து நல்ல பேர் வந்திருக்கிறது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்கிற மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக நீலகண்டன் வந்திருக்காரு. வால்யூம் எக்கோடி. கல்லூரி பணம் கட்டுவதற்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களில் படிக்கிற மாணவியர்களுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 300 பேர் மேலே பயனடைந்துகிட்டு இருக்காங்க. அவர்களோட ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நன்கொடையாளர் வந்து ஒரு பெரிய உதவி அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தனித்தனியாக வந்து அதை பற்றி விளக்கமாக சொல்லும்படி அதற்கு வாய்ப்பு அளிக்கிறோம். இப்போ தேவராஜன் அவர்கள் வர்றாங்க. தேவராஜன் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு எந்த இடத்துல என்ன படிப்பு படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் என்ற தகவலை அவுராமமி அப்படின்ற ஒரு
ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமா தினந்தோறும் எந்த பேப்பர்ல என்ன எந்த பேப்பர்லையும் வேலை வாய்ப்பு செய்திகள் வந்திருந்தா உடனே அவர் அவருடைய பதிவில் பார்க்கலாம். அந்த அரங்கத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏகே ஞானச்சந்திரன் ஒரு சயின்டிஸ்ட், மெடிக்கல் பார்மசியில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு, நிறைய செமினார் அட்டென்ட் பண்றாரு. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு நகைச்சுவையா பேசுற மாதிரியே நண்பர்கள் எல்லாம் நகைச்சுவையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகமா பேசி முடிக்கிற மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு அடுத்து 3 அட்மின் பேச இருக்காங்க. அவங்களுக்கு நான் வழிவிட்டு ஒவ்வொரு அட்மினா அவர்களுடைய உரைகளை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால இந்த முழு நாளுடைய முழு நிகழ்ச்சிக்கும் பொறுப்பு அதாவது நிகழ்ச்சி பொறுப்பு நம்முடைய சயின்டிஸ்ட் KR கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களை இந்த அரங்கத்தில் பொறுப்பேற்றுக்கொண்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் சிறப்பாக நடத்தும்படி அன்புடன் அவரை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். உங்கள் அனைவர் சார்பாக அதை நான் வழிமொழிகிறேன். நன்றி நண்பர் சூரியநாத் அவர்களே. இப்போ என்ன இங்கே ஆகுதுன்னா, என்னுடைய அனுபவத்திலையும் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய சிறப்பு உரையை நான் ஆரம்பிக்கலை. நார்மலாக நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக எல்லாம் ரெடியாக தயார் பண்ணி வச்சுருப்போம். மற்ற நாள் அடுத்த நாள் அந்த பிரைம் மினிஸ்டரோ மினிஸ்டர் ரிப்பேர் கட் பண்ணால் ஒர்க் ஆகணும். ஆனால் ஒர்க் ஆகாது. கேட்குதுங்களா நான் சொல்கிறது? அது மர்ஃபீஸ் லான்னு சொல்லுவோம். மர்ஃபீஸ் லா, அதாவது எந்த நேரத்தில் ஒர்க் பண்ணணுமோ கரெக்டாக அது ஒர்க் பண்ணாது. அதுதான் இந்த நம்ம மைக்கு. இன்றைக்கி மைக்கு நம்மளை இப்போ ஒர்க் ஆகுதா? ஆமாம், நன்றி. இப்போ அடுத்தபடியாக நம்முடைய நண்பர் சூரியநாத் மிகவும் சிறப்பான சிறப்புரை வழங்கினார். அடுத்தபடியாக நண்பர் VLR மோகன்ராம் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவருடைய சார்பில் SP சுப்பிரமணியனை நான் அழைக்கிறேன். SP சுப்பிரமணியன், நீங்கள் தொடரலாம். அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலிக்கும் மதுரை அம்பதியிலே காவல் தெய்வமாம் வண்டியூர் மாரியம்மன் குடியிருக்கும் தெப்பக்குளத்தின் அருகினிலே எங்கள் சௌராஷ்டிர குலகுரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி அவர்களின் திருநாமம் தாங்கிய இந்த பள்ளியின் அரங்கினிலே, இந்த சிங்கார அரங்கத்தினிலே சீரும் சிறப்புடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் VLR மோகன்ராம் அவர் தம் உரையினை வாசிக்கும் ஒரு சிறு பாக்கியத்தினை எனக்கு அளித்துள்ளார். அவருடைய உரையின் நடுவினிலே நானும் ஒரு சில கருத்துக்களை கடைசியிலே தெரிவிக்கின்றேன். இப்பொழுது எங்கள் நண்பர்கள் சங்கமத்தின் மலரும் நினைவுகளின் மகத்தான மாமன்னர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ தெரியல, நீங்க ஆராப்புல இருந்து ஏன் எண்டன்புலம் எங்களது சௌராஷ்டிர எலிமெண்டரி ஸ்கூலில் 1ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரை நீங்க என்னென்ன செஞ்சீங்க, நல்லதுலையும் நல்லது மட்டுமல்ல, நீங்க பண்ண சேட்டையும் அவருக்கு தெரியும்.
அதனால் யாருமே அவர்கிட்ட வாலாட்ட முடியாது. அதாவது என்சைக்ளோபீடியா மாதிரி. இப்போ கேட்டால் கூட சொல்வார். நாங்கள் 11th படிக்கிறப்ப ஒரு சிறு இது கேஆர்கே எப்படி இருந்தார், நல்ல தம்பி எப்படி இருந்தார், ராம்தாஸ் எப்படி இருந்தார், என்னென்ன செஞ்சாருன்னு சொல்ல சொன்னால் அவர் பொழிச்சு தள்ளிடுவார், பொறிச்சே தள்ளுவார். இப்பொழுது அவர் உரையை வாசிக்கின்றேன். சென்ற செப்டம்பர் மாதம் எங்கள் அருமை நண்பர் VLR அவர்களுக்கு நுரையீரல் சுழற்சி ஏற்பட்டதை அனுசரித்து மருந்து தற்சமயம் இனேல் செய்ததில் லங்ஸ் மூலம் காற்று வரும் அளவு சற்று குறைந்துள்ளதால் பேச்சு வளம் நின்றுவிட்டது. அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் அட்மின் ஆகிய VLR அவர்களின் உரையினை அடியேன் சுப்பிரமணியன் வாசிக்கின்றேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கொஞ்சம் போர் அடிக்கும், மன்னிச்சுக்குங்கன்னு இருக்காரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் என்சைக்ளோபீடியா ஆரம்பித்தார்னா ஜெட்டு வேகத்தில் போவார், பிரேக்கு போட்டே நிப்பாட்ட முடியாது. ஏழு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. நாங்கள் ஹைஸ்கூலில் படிக்கிறப்ப கூட 7 பக்கத்தை முழுசாக படிச்சிருப்போமான்னு தெரியல. சில முக்கிய கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியில் எடுத்துரைத்து நான் விடைபெறலாம் என்று விளைகின்றேன். நண்பர்களின் 3வது சங்கமத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் எனதருமை நண்பர்களை எல்லோருக்கும் அருமை நண்பர் VLR அவர்கள் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றார். 1969, 1970, 1971 ஆண்டுகளிலே பள்ளி இறுதி வகுப்பணி முடித்து 50 ஆண்டிற்கு பிறகு நண்பர் OS சூரியநாத் அவர்களை எங்கள் அருமை சௌராஷ்டிரா நண்பர் குழுவின் கணிதமா மேதை ராமானுஜமாக திகழ்கின்ற TR ஜோதிலிங்கம் அவர்களின் இல்லத்தின் நிகழ்ச்சியிலே சந்தித்து நண்பர்களின் இணைப்பு சங்கமத்தினை சிறு பிராயத்திற்கு செல்வோம் என்று பேசியதில் அவரும் ஒத்துக்கொண்டு எங்களுடைய பள்ளி ஸ்தாபகர்களில் ஒருவராக திகழும் திரு LK துளசிராம் அவர்களின் பிறந்த நாளிலே 15/1/2020 நிர்ணயம் செய்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மூலமாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி சிறுக சிறுக வருகை பதிவு செய்தனர். முதல் நிகழ்ச்சி நமது பள்ளியில் நடத்தப்பட்டது. திடீரென ஆபாத் ஆண்டவர் போல நண்பர்கள் LK பிரேநாத், TR குமரேஸ்வரன் சித்தாசிரமத்தில் நண்பர் சூரியை சந்தித்து ஸ்ரீ நடனகோபால நாயகி பள்ளியில் நடத்தலாம் என்று கூறி அவர்களே எங்கள் அன்பிற்குரிய திருமதி கீதா பாரதியிடம் பேசி கொடுத்து நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியின் சரிவர நடத்த நண்பர்கள் அனைவரும் சரியான முறையிலே ஒத்துழைப்பு தந்தார்கள். காலை உணவு, காலை தேநீர், மதிய சாப்பாடு, மாலை சிறு உணவு, மாலை தேநீர், இரவு சாப்பாடு உட்பட அனைத்தையும் நண்பர் எங்கள் அன்பிற்குரிய அருமை மருத்துவர் ஞானேஸ்வரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். RKC மோகன்லால், TRB குமரேஸ்வரன் அவர்கள் டாக்டர்களை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். மேலும் நண்பர்களின் பயோடேட்டா கலெக்ட் செய்வதற்கு ஒரு சவனியர் புக் ஒன்றை தயாரித்தோம். நண்பர் டாக்டர் ஞானேஸ்வரன், AR ராமூர்த்தி, KR சந்திரசேகரன், BR சுரேந்திரன், JP ராஜன், KR வெங்கடாஜலபதி, C ஞானசேகரன், KR தேவதாஸ், MR சுரேஷ் ஒத்துழைப்புடன் பரிசு பொருட்கள் பையை வைத்து சிறப்பாக அந்த விழாவினை துவக்கமே நண்பர்கள் மட்டுமன்றி நண்பர்களுடைய இல்லத்திலே உள்ள அவர்கள் உற்ற துணையாக உறுதுணையாக விளங்குகின்ற வாழ்க்கை துணையும் சிறப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து
25/12/2023 ஆண்டு இரண்டாம் சந்திப்பு நிகழ்ச்சியினை எங்கள் விஞ்ஞானி மற்றும் எம்ஏவி கல்லூரியின் முதல்வர், அதோடு மட்டுமன்றி இன்றைக்குமே இளைஞராக எங்கள் சௌராஷ்டிர குழுமத்தின் டிஎம்எஸ் ஆக திகழ்கின்ற KR கிருஷ்ணமூர்த்தி, நண்பர் NKS கேசவன், துவாரகநாத், DKD சுப்பிரமணியன், சசிகாந்த், NS மோதிலால், நாகேந்திரன், ஞானச்சந்திரன், ஞானசேகரன் முதலிய நண்பர்களின் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடந்தது. விழா நடத்துவதற்காக எங்களது அருமை நண்பர் DKD சுப்பிரமணியம் அவர்கள் எந்த விதமான கட்டணமின்றி நிகழ்ச்சியினை நடத்துவதற்கும் பரிசு பொருள்களும் வழங்குவதற்கும் மனமாற இசைந்தார். அவருக்கும் இந்த சமயத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறாக 2 சங்கம நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டோம். இன்றைக்கு 3வது நிகழ்ச்சிகளே புன்னகை தவள புன் சிறுவலோடு அமர்ந்திருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது எனது உள்ளத்திலேயே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த 2 சங்கமத்திற்கு பிறகு இன்றைய தினம் 3ஆம் சங்கம நிகழ்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோடு மட்டுமன்றி 2023 இரண்டாம் சங்கம நிகழ்ச்சிக்கு முன்னால் நாம் ஏதாவது ஒரு காரியத்தினை செய்தால் நம் சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், பெற்றோரால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தினை செய்ய வேண்டும் என்று நண்பர்கள் இசைந்து திரு கிருஷ்ணமூர்த்தி, ஜோதிலிங்கம், VLR மோகன்ராம், சூரியநாத் போன்ற நண்பர்கள் ஒருங்கிணைத்து ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் நண்பர்கள் ஒருங்கிணைந்த உதவி திட்டம் என்ற ஒன்றினை துவக்கி இன்றைக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் 50 மூத்த குடிமக்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் நண்பர்கள் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், தங்கள் மூதாதையர்களின் நினைவு நாள், தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளில் மனமுவர்ந்து நண்பர் சூரியநாத் குறிப்பிட்டது போல் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிய பொழுது இந்த கோடையிலும் வான்மழை பெய்யுது. எவ்வாறு தமிழகம் மட்டுமன்றி எல்லா ஊரிலே சிறப்பாக மழை பொழிகின்றதோ அதே மாதிரியாக வான்மழை பொழிந்து நல்ல முறையிலே நன்கொடையினை அழைத்து அந்த திட்டத்தினை சீரும் சிறப்புமாக நீங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு சிறிய காரணகர்த்தாக்களாக இருக்கின்றோம். உண்மையிலே முதியவர்கள், பெற்றோர்கள், மூதாதையர்கள் குறிப்பிடுவார்கள், ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் ஊர் வலம் வந்து சன்னதியினை வலம் வந்து சந்நிதியை சேர்ந்து விடும் என்பார்கள். அதனை போன்று அந்த ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட்டிற்கு சிறப்பாக நன்கொடை வழங்கிய நண்பர்கள் அனைவரையும் இத்தருணத்திலே உளமார்ந்த, மனமார்ந்த, இதயங்கனிந்த, நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதிலே அந்த அமைப்பின் ஒரு அமைப்பாளர் என்ற முறையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரியாக நமது அன்பு மாணவர்கள் அடுத்த கல்வி ஆண்டுகளில் எந்த மாதிரி கல்வியினை பயிலலாம் என சௌராஷ்டிர வழிகாட்டி மூலம் மென்டார்ஸ் வகுப்பு என்பதனை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி பள்ளி 10ஆம் வகுப்பு, பள்ளி மேல்நிலை இறுதி வகுப்பு +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் எந்த கல்வியினை எடுத்தால்
அவர்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதனை சௌராஷ்டிரா மென்டார்ஸ் என்னும் நிகழ்ச்சியின் மூலம் நடத்தி மாணவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மேல்நிலைப்பள்ளி முடித்து அறிவியல் கல்லூரியோ தொழில்நுட்ப